அன்பு நண்பர்களே, ஒருவன் நமக்கு எதிராக தீமை செய்யும் பொழுது, அநியாயமாக நம்மை வஞ்சிக்கும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது, நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, நம்ம எல்லாருக்கும் இயல்பா தோன்ற ஒரு காரியம் என்னன்னா, இவனை சும்மாவே விடக்கூடாது, என் வழியை இவன் உணரணும், இவனை பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39 ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது வாசிக்கும் பொழுதே நமக்கு இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு விசை காந்தியடிகளை குறித்து சொல்லும் பொழுது, ஒருவேளை இவர் பீரங்கிகளோடு வந்திருந்தால் நான் இவரை காட்டிலும் வலிமையான ஆயுதங்களை வைத்து அவர்களை எதிர்த்திருப்பேன். ஆனால் இவர் அன்பெனும் ஆயுதத்தினால் இடத்தில் வந்திருக்கிறார், எனவே என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னதாக ஒரு வாக்கியத்தை நான் வாசித்திருக்கிறேன். ஆமாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னை சிலுவைக்கு நேராக அடித்து உதைத்து இழுத்து போன போர் சேவகர்களுக்காக சிலுவையிலிருந்து அவர்களுடைய தவறுகளை மன்னிக்கும்படியாக கடவுளிடத்திலே பிரார்த்தனை செய்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பண்பு நம்முடைய வாழ்விலும், இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் நம்முடைய வாழ்விலும் வர வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்படிப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.